நான் வெண்பா, வயது 23. நான் என் தோழி சரண்யாவுடன் ஒரு ரூமில் தங்கி வேலைக்கு செல்கிறேன். சரண்யாவின் காதலன் விக்கி எங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கிறார். அவருடன் நடந்த சம்பவம் தான் கதை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. எனக்கு வேலை வேண்டும் என்று சரண்யாவிடம் சொல்ல, அவள் விக்கியிடம் சொல்லி எனக்கு வேலை சிபாரிசு செய்தாள். எந்த கம்பெனியில் வேலை இருக்கிறது என்று தேடி அந்த கம்பெனிக்கு வேலைக்காக அப்ளை செய்து என்னுடன் கூடவே வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் செய்து எனக்கு வேலை கிடைக்க உதவினான். பிறகு எனக்கு இந்த இடம் புதியது என்பதால் சரண்யா வீட்டில் குடி வைத்தான். இதனால் எங்கள் இருவருக்கும் ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டது. அது நாளடைவில் அவன் மீது ஒரு ஈர்ப்பாக மாறியது. அந்த வீட்டில் சரண்யாவும் விக்கியும் அடிக்கடி பூஜை செய்வார்கள். எனக்கு தெரிந்தே சில சமயம் நான் பக்கத்து ரூமில் இருக்கும்போதே நான் என்னை கட்டுப்படுத்த முடியாமல் சுண்ணாம்பு அடிப்பேன். மாதத்தில் 2 முறை எனது சரண்யா அவளது சொந்த ஊருக்கு சென்று விடுவாள். சனிக்கிழமை இரவு கிளம்பி விடுவாள். ஞாயிறு விடுமுறையை முடித்து விட்டது திங்கள் வேலைக்கு வந்து விடுவாள். சில சமயம் நானும் ஊருக்கு செல்வேன். அப்போதெல்லாம் விடிய விடிய பூஜை நடக்கும். எனக்கு பொறாமையாக இருக்கும். முகம் வீங்கி நடக்க முடியாமல் நடப்பாள் சரண்யா. ஒரு வார இறுதி நாளில் அப்படித்தான் சரண்யா அவள் ஊருக்கு சென்று விட்டாள். எனது பணி முடிந்து நான் வீட்டிற்கு வந்தேன். விக்கி டியூட்டி முடிந்து அவனும் வீட்டிற்கு வந்தான். அப்பொழுது எனது வீட்டில் யாரும் இல்லை. நலம் விசாரித்தேன். டீ வேணுமா என்றபடி நான் வீட்டு கதவை திறக்கப் போக என்று விக்கி இழுக்க, ஹேண்ட்பேக்கை திறந்த நான், ஐயையோ காணோமே சாவி என்று சிரிக்க, என் தலையில் நறுக்கென்று ஒரு கொட்டு வைத்தான். நான் கோபமாகி, ஹலோ, இதெல்லாம் அவளோடு வச்சுக்கோங்க என்று முறைத்து விட்டு உள்ளே நுழைந்தேன். சொல்லு வெண்பா, சரண்யா எங்க என்று கேட்டான். அவள் ஊருக்கு போயிருக்கா, ஏன் உங்களுக்கு தெரியாதா என்று டீயை போட்டுவிட்டு ஹாலுக்குள் வர, தெரியும், சொல்லிட்டு தான் போனா, உனக்கு தெரியுமா என்று கேட்டேன் என்றான். நான் அவனை பொய்யாக முறைத்து பார்த்தேன். விக்கி வாசலில் நின்று கொண்டிருக்க, ஹலோ, உள்ளே வந்து உட்கார வேண்டியது தானே என்றேன். அதற்கு அவன் வேணாம் வேணாம் என்றான். நான் அதற்கு, உள்ளே வாங்க, நான் ஒன்றும் உங்களை கடிச்சு தின்னற மாட்டேன் என்று இதழுக்குள் சிரித்தேன். நான் சுடிதார் கழட்டியபடி பெட்ரூமுக்குள் நுழைய அவன் சோபாவில் உட்கார்ந்தான். நான் நைட்டிக்கு மாறி இருந்தேன். வசதிக்காக உள்ளே ஏதும் போடாமல் இருவரும் டீயை குடிக்க நிசப்தம் நிலவியது. நான் கிளம்புகிறேன் என்றான். ஏன், என்ன அவசரம் அதுக்குள்ள என்று கேட்டேன். அதற்கு, படத்துக்கு போகலாம்னு இருக்கேன், வேலை டென்ஷன் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கு என்று சொன்னான். கிச்சனுக்குள் நுழைந்த நான் மெதுவாக திரும்பினேன். எனக்கும் லீவு தான், வரட்டுமா என்று கேட்டேன். ஐயோ, சரண்யா கொன்னே போடுவா என்றான். சீச்சி, நானே சொல்ல மாட்டேன், எப்பவும் அவ கூடவே இருந்து பழகிட்டேன், 2 நாள் தனியாக இருக்கணும், அதனால தான் கேட்டேன் என்றேன். அவன் யோசித்தான். நான் குளிச்சுட்டு வந்துடுவேன், நீ கிளம்பு என்று கூறிவிட்டு போனான். நான் 2 செட் துணி துவைத்து குளித்து முடித்துவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் செய்ய நைட்டியில் இருந்தேன். விக்கி வந்தான். என்னை பார்த்து சிரித்தான். அப்போ 2 நாள் தனியாக தானே இருக்க போகிறீங்க, சரண்யா வேற ஊரில் இல்லை என்றான். ஆமாம், போர் அடிக்கும் என்று சொன்னேன். ஏய், இப்போது 8 மணி, 10 மணிக்கு தான் படம், சீக்கிரம் கிளம்பு, நாம் போகலாம் என்றான். என்னை காதலியின் தோழி என்பதாலோ என்னவோ ஒரு முறை கூட தவறாக பார்த்ததே இல்லை. ஆனால் இன்று நான் அவனை தவறாக பார்க்கும்படி பலூனை தெரியும்படி நைட்டி பாதி திறந்து வைத்தேன். என் செயல் அவனுக்குள் ஏதோ செய்தது. அவன் பார்ப்பதை நான் பார்த்து எனக்கு வார்த்தை வர மறுத்தது. நோண்டிடுவேன் என்று என் விரலில் சைகை செய்ய, உண்மையை சொல்லவா, உன் பலூன் பெருசாக இருக்கு என்று அவன் நக்கல் அடிக்க, நான் பொய்க்கோபத்தில் முகம் சிவக்க, அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை, என்னை கட்டிக்க போகிறவன் தானே கவலைப்படணும் என்று விசுக்கென்று பெட்ரூம் கதவை சாத்த வாயடைத்து போனான். உள்ளே நுழைந்த நான் கண்ணாடி முன் நின்று பலூனை வெளியே எடுத்து ரசித்தேன். என் பின்னாடி வந்தான் சாரி கேட்பதற்கு. என் பின்னால் வந்து நின்று மெதுவாக பலூனை பிடித்தான்.
என் முகம் சிவந்து இருப்பதை பார்த்து அவன் எனக்கு வேணும் வெண்பா என்றான். பலூனை பார்த்தபடியே இருக்க உயர்ந்து நனைந்திருந்தது அவன் முகம். மெதுவாக அவன் கடப்பாரை என் இளநியை முட்டி நின்றது. அவன் கைவிரல்கள் கோர்த்து பலூனை அடித்து பிடித்தேன். அவனுக்குள் மெல்ல இரக்கம் காட்டினேன். என் பள்ளத்தாக்கு ஈரமானது. அவன் விரல் பள்ளத்தில் விளையாடியது. என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்போது மொபைல் போன் அலறியது. வேகமாக போனை எடுத்தேன். ஏய், ஃபோனை எடுக்க இவ்வளவு நேரமா என்று சரண்யா கேட்டாள். இல்லடி சரண்யா, குளிச்சுட்டு இருந்தேன், இப்போதான் வந்தேன் என்றேன். இப்போ என்ன குளியல் என்றாள். சரி, விக்கி வந்துட்டாரா என்று கேட்டாள். பின்னால் நின்று கொண்டிருந்த அவனை திரும்பி பார்க்க நோ நோ என்று சைகை காட்டினான். தெரியலடி, நைட் டியூட்டி, இப்போ தான் வந்தேன் என்றேன். ஏய், நான் மண்டே தான் வர்றேன், அம்மா விடமாட்டேங்கிறாங்க என்று சொல்லி போனை வைத்து எதுக்கு போய் சொன்னீங்க என்று திரும்பி பார்த்து முறைத்தேன். அவள் இருக்கும்போது உங்ககிட்ட பேசினாலே சண்டைக்கு வருவா என்று சோபாவில் சாய தோசை சாப்பிடலாமா என்றேன். அவன் முன் தட்டை வைத்தேன். நான் குனிந்து பரிமாற அவன் கண்கள் என் கழுத்தில் போய் நின்றது. விலகிய துணி வழியே பலூன் மடு பள்ளத்தில் கடுகு போல் ஒரு மச்சம். ஒரு துணிதான் இருக்கா என்று அவன் கிண்டல் அடிக்க நைட்டியை பின்னுக்கு இழுத்து விட்டேன். அவனை முறைத்தபடியே எதிரே உட்கார்ந்தேன். சாரி, சும்மா கிண்டல் பண்ணினேன் என்று சொல்லி சாப்பிட ஆரம்பித்தான். ஆமாம், வேணும்னா 2 வாங்கி கொடுங்க என்று நான் பதில் கவுண்டர் அடிக்க, அம்மா தாயே, உன்னை சின்ன பாப்பான்னு நினச்சேன் என்று என் முகத்தை பார்க்காமல் வேகமாக சாப்பிட, இப்படி பேசித்தானே அவளை கவுத்தீங்க என்று சாப்பிட்டு விட்டு எழுந்தேன். அவனும் சாப்பிட்டு முடித்துவிட்டு சோபாவில் வந்து உட்கார்ந்தான். அவன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தேன். இருவரது தோளும் ஒன்றோடு ஒன்று உரச என் நெஞ்சுக்குள் படபடவென துடிப்பதை உணர்ந்தேன். அவன் என் காலில் கையை வைத்து அழுத்தி பிடித்தான். சூடான மூச்சு காற்று என் மூக்கில் உணர்ந்தேன். என் தொண்டைக்குழி சுருங்கி விரிய நெஞ்சு அடைப்பதை போல் இருந்தது. முதல்ல ஒரு ஆணின் தீண்டல். மெல்லிய குரலில் என்ன என்று என் முகத்தை பார்க்க, நீ அழகா இருக்க என்றான். நான் சத்தியமா சொல்லு, நான் அழகா என்றேன். அவன் ஆமாம், உன் ஆரஞ்சு வேணும் என்று என் முகத்தை 2 கைகளால் பிடித்து அவன் நெருங்கினான். என்ன பண்ணுறீங்க என்று பதறி விசுக்கென்று எழுந்து ஓட என் நைட்டியை பிடித்தான். சரியாக என் இளநியில் ஒட்டியிருந்த துணி அவன் கைக்குள் மாட்ட விசுக்கென்று என்னை இழுக்க பேலன்ஸ் செய்ய முடியாமல் நான் சோபாவில் சாய என் நைட்டிக்குள் கையை நுழைத்து பலூனை அழுத்தி பிடிக்க அவனை தள்ளிவிட முயன்றேன். அவன் திடீரென்று எழுந்து கைப்பிடித்து இழுத்து ஆரஞ்சு உதட்டி கவினான். நான் திமிரி கொஞ்சமாக அவன் பின்மண்டையை பிடித்து அடக்கினேன். அவன் கடப்பாரை பள்ளத்தில் வேலை பார்க்க ரெடியானது. விடிந்தால் இருவருக்கும் லீவு. ரொம்ப நாள் கனவு விரித்தனமாக நிறைவேறியது. முற்றும்.